கன்னியாகுமரியில் ஒரு அமைதி கூட்டம் நடக்குது. மாவட்ட ஆட்சியர், உயர்மட்ட காவல் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க ஒருத்தர் வர்றதுக்காக. அவர் வந்தவர் தான் அன்றைக்கி முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன். ஒரு அமைதி கூட்டத்துக்கு ஒரு முதலமைச்சர் வர முடியுமா? வந்தார். கன்னியாகுமரியில் மண்டைக்காட்டில் கிறிஸ்தவர்களினுடைய ஒரு வன்முறை, இந்து பெண்கள் மீது ஏற்பட்ட தாக்குதல், அவர்கள் மேலே ஏற்பட்ட அந்த பாலியல் சீண்டல்கள், இதனால் ஏற்பட்ட கலவரம், இந்துக்கள் மீது ஏற்பட்ட தாக்குதல்கள், கிட்டத்தட்ட 8 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த இடத்துல அந்த ஒரு அமைதி கூட்டமானது நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அந்த நேரத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கும்போது வந்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் இதை கேட்டு, அவரும் வழக்கம் போல் கிறிஸ்தவர்கள் தான் சொன்னபோது, அந்த நேரத்தில் இந்து முன்னணியுடைய அன்றைய தலைவர், மாநில தலைவர் ஐயா தான்லிங்க நாடார் அவர்கள் உறுதியாக எழுந்து நின்று துணிவோடு, ஐயா நீங்கள் கேட்காம போகிறீங்க என்று சொல்லி அவர்கிட்ட விளக்கத்தை கொடுக்கின்றார். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு புரிந்து கொண்ட பக்தரான, முகாமியினுடைய பக்தரான திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வேணுகோபால் அவர்களுடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கிறார். அந்த நீதிபதி வேணுகோபால் அவர்கள் பக்கா திகாக்காரர். அவர் திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர். ஆனாலும் கூட அதை விசாரித்து அவர் சொன்ன காரணம், குற்றீசல் போல கிறிஸ்தவ சர்ச்சுகள் வளர்ந்துருக்கு. ஆகினால சர்ச்சுகள் அங்கே ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதிலிருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் சர்ச்சு கட்ட வேண்டும். அப்படி கட்டுவதாக இருந்தால் ஆட்சியர் அவர்களுடைய அனுமதி பெற வேண்டும். இந்த உத்தரவெல்லாம் அவர் அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த விசாரணை கமிஷனுடைய அந்த அறிக்கையானது சொன்ன பிறகு மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த அறிக்கை கேட்டார் போல் உத்தரவை போடுகின்றார். அப்படி இந்துக்கள் பேரில் ஒரு பற்று கொண்ட ஒரு முதலமைச்சர், அதன் பிறகு பெரிய அளவில் இந்துக்களுக்கு ஆதரவான முதலமைச்சர் வரவே இல்லை. மூகாம்பிகையினுடைய பக்தர், மிகப்பெரிய ஒரு எல்லாரையும் சமமாக பாவித்தவர். அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 17.